ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ருசியான சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேங்கோ பேடா. ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். ஒரு கடாயில் அரைச்ச மாம்பழத்தை ஊற்றணும். ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கணும். நல்லா கிண்டிகிட்டே இருங்க, இல்லாட்டா அடி பிடிச்சிரும். ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா கிளறி விடணும். ஒரு கப் பாலில் ஃபுட் கலர் கலக்கி அதில் ஊற்றணும். நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. ஒன்னேகால் கப்பு மில்க் பவுடர் போட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி கட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. கால் டீஸ்பூன் ஏலக்காய், 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிளறி விடணும். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, நல்லா சுருண்டு வரணும். இந்த பதத்திற்கு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவி அந்த மேங்கோ பேடாவை அதில் ஊற்றணும். ஒரு துணி வச்சு மூடி 10 நிமிஷம் ஆற விடணும். இப்போ கையில் நெய் தடவி நம்ம பண்ணி வச்சுருக்க மேங்கோ பேடாவை உருட்டி நமக்கு பிடிச்ச நட்ஸை அது மேலே வைக்கணும். அவ்வளோதான், ருசியான மேங்கோ பேடா ரெடி.